ஒரு இஎம்ஐ அமௌண்ட்டை எக்ஸலில் எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஒரு இன்புட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்குது, லோன் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. லோன் அமௌண்ட் 8 lakhs வாங்கியிருக்காங்க. அண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 9%. லோன் டென்யூர் பார்த்தீங்கன்னா 60 months. ஓகேவா, இது வந்து ஒரு இன்புட் டேட்டா. நமக்கு லோன் அமௌண்ட் வந்து 8 lakh வாங்கியிருக்காங்க. ஸோ 8 lakh வாங்கியிருக்காங்கிறப்ப அது என்ன, நமக்கு அது வந்து நமக்கு ஒரு டெப்ட். ஓகேவா, டெப்ட்னா என்ன, அது நமக்கு மைனஸில் தான் போகும். ஓகேவா, ஏன்னா நம்ம அதை வந்து கட்ட போகிறோம், நம்ம இனிமே தான் அதை கட்ட போகிறோம். நம்மள்கிட்ட அந்த அமௌண்ட் போகுது அப்படிங்கிறப்ப அது எதில் வரும், மைனஸில் வரும். ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்து கீழே பார்த்தோம் அப்படின்னா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா ஒரு வருஷத்துடைய இன்ட்ரெஸ்ட் ரேட். 9%ங்கிறது 1 yearக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். பட் நமக்கு மந்த்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ நமக்கு தெரியாது. ஸோ இதை மந்த்ஸில் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குவல் இந்த பர்சன்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் பர்சன்டேஜ் இருக்குல்ல, இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இதை வந்து எதால் டிவைட் பண்ணணும், நம்ம 12ஆல் டிவைட் பண்ணால் தான் நமக்கு 1 monthக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது கிடைக்கும். ஸோ டிவைடட் பை 12 என்டர் கிளிக் பண்ணோம்னா நமக்கு அமௌண்ட் வந்துடும். ஓகேவா, இப்போ 0.0075 இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 1 month. எவ்ரி மந்த்துக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து தான் நம்ம இந்த 8 lakhsக்கு கட்ட போகிறோம். ஓகேவா, தென் பார்த்தீங்கன்னா லோன் டென்யூர் வந்து 60 months. ஸோ அவங்க மந்த்ஸ்லேயே கொடுத்துட்டாங்கிறதுனால நம்ம இதை வந்து மந்த்ஸில் வந்து கன்வெர்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் இங்கே 5 years 10 years அந்த மாதிரி கொடுத்துருந்தா தான் நம்ம அதை வந்து மந்த்ஸில் கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மந்த்ஸ் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, அப்படியே வச்சிடலாம். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மைனஸில் போகும். அண்ட் இது வந்து பர்சன்ட்டில் இருக்கிறதுனால இது நம்ம வந்து எவ்ரி மந்த்துக்கு எவ்வளோங்கிறது. அண்ட் தென் இது வந்து மந்த்ஸில் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இதை வச்சு ஒரு இஎம்ஐ அமௌண்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன ஃபங்க்ஷன், பிஎம்டி. அப்போ ஈக்குவல் பிஎம்டின்னு டைப் பண்ணுங்க. பிஎம்டின்னு டைப் பண்ண உடனே இங்கே நமக்கு ஒரு 3 லாஜிக் வந்து கேட்கும். என்னென்ன லாஜிக் கேட்குது, ரேட் கேட்குது. ஃபர்ஸ்ட்டு ரேட்டுங்கிறது என்னது, நமக்கு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குல்ல, அதுதான் இந்த ரேட்டு. ஸோ நம்ம ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் 9%. இதை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம், எவ்ரி மந்த்துக்கு எவ்வளோங்கிறது நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இந்த செல்லை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தென் காமா, அடுத்து என்ன கேட்குது, என் பேர் கேட்குது. என் பேர் அப்படின்னா அது வந்து எத்தனை மந்த்ஸுக்கு நம்ம கட்ட போகிறோம் அப்படிங்கிறது தான் என் பேர். ஸோ எத்தனை மந்த்ஸுங்கிறது நான் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஏன்னா நமக்கு இயர்ஸ் அந்த தான் அது மந்த்ஸில் கால்குலேட் பண்ணி நம்ம இங்கே போடணும். ஸோ ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம இதை டைரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தென் காமா பிவி. பிவினா என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் வேல்யூ. ப்ரெசன்ட் வேல்யூனா நம்ம எவ்வளோ டெப்ட் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ லோன் வாங்கியிருக்காங்க, 8 lakhs வாங்கியிருக்காங்க. 8 lakhs வந்து நம்ம அப்படியே போடணுமா, அது வந்து பாசிட்டிவ் வேல்யூவில் வருமா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது டெப்ட்டு. ஸோ மைனஸில் போகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம மைனஸ் மட்டும் முன்னாடி டைப் பண்ணிக்கிட்டு இந்த 8 lakhங்கிற அமௌண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, ரேட் வந்து போட்டாச்சு. ரேட்டுங்கிறது என்னது, இன்ட்ரெஸ்ட் ரேட். அண்ட் என்பேருங்கிறது என்னது, நம்ம எவ்வளோ மந்த்ஸுக்கு கட்ட போகிறோங்கிறது. அண்ட் தென் பிவிங்கிறது ப்ரெசன்ட் வேல்யூ, எவ்வளோ லோன் அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஓகேவா, இது 3 புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ தென் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு என்டர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இஎம்ஐ அமௌண்ட் வந்துடும். இப்போ இந்த இஎம்ஐ அமௌண்ட் என்னது, ஈச் மந்த் எவ்ரி மந்த்தும் 16,606.68 rupees வந்து என்ன பண்ண போகிறாங்க, கட்ட போகிறாங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இந்த ரேட்டை கட்ட போகிறாங்க, 8 lakhsக்கு. ஸோ இதே வந்து இங்கே வந்து நமக்கு லோன் அமௌண்ட்டு மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 15 lakhs வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 15 lakhs வந்து லோன் எடுத்திருக்காங்க. அப்போ 15 lakhs லோன் எடுத்திருக்காங்கிறப்ப நமக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே மாறுது. பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக 31,137.53 இந்த ரேட்டு தான் இஎம்ஐ அமௌண்ட் அவங்க வந்து எவ்ரி மந்த் கட்டணும். எத்தனை லேக்ஸ்க்கு, 15 lakhsக்கு. ஓகேவா, அது 9%ல இருக்கா. ஸோ 15 lakhsக்கு வந்து அவங்க எத்தனை பர்சன்ட் போடுறாங்க, 15% போடுறாங்கன்னு வச்சுப்போம். 15% போட்டாங்கன்னா நமக்கு என்ன ஆகுது, இங்கேயும் மாறுது அமௌண்ட். அண்ட் தென் நமக்கு இங்கே இஎம்ஐ அமௌண்ட் என்ன ஆகுது, மாறுது. ஸோ நம்ம இங்கே சேஞ்சஸ் பண்ணுறப்ப இங்கேயும் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இதை வந்து 60 months வந்து நம்ம 90 months போட்டுக்கலாம்.
அப்பயும் இங்கே பாருங்க நமக்கு லோன் அமௌண்ட் வந்து கொஞ்சம் குறையுது. ஏன்னா 90 months கட்டுறப்ப லோன் அமௌண்ட் குறையும். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு இங்கே என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே நமக்கு இஎம்ஐ அமௌண்ட் கரெக்டாக அது மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம செல்லை செலக்ட் பண்ணி நம்ம வந்து பிஎம்டி கேல்குலேஷன் பண்ணியிருக்கோம். பிஎம்டி கேல்குலேஷன் பண்ணுறதுனால நமக்கு இஎம்ஐ அமௌண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறோம். ஓகேவா? இதை மேனுவலாக நம்ம வந்து கேல்குலேட் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு மேனுவலாக ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸல் இது ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பிஎம்டி ஃபங்க்ஷன் மூலயமா பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் லைக் பட்டன் தட்டிட்டு போங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க.